ஸோ இன்றைக்கி நான் கார்ன் சீஸ் பாஸ்தா தான் செய்யலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா பாயில் ஆன உடனே கொஞ்சம் உப்பு அண்ட் எண்ணெய் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு பாஸ்தாவை அதில் போட்டுருங்க. பாஸ்தா நல்லா இந்த மாதிரி குத்தி பார்த்தா வர அளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் இப்போ நம்ம கார்ன் சீஸ் சாஸ் செய்கிறதுக்கு ஒரு சாஸ் பேனில் பட்டர் அண்ட் கார்லிக் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அது கூடவே 2 கப் மில்க் ஊற்றி நல்லா அது திக்காகிற வரைக்கும் கிளறி விடுங்க. திக்கானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சம் ஒரிகானோ, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா அது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி வேக வச்சதுன்றனால திரும்பி நம்ம அதை ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். அது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பாஸ்தாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சீஸ் கார்ன் பாஸ்தா ரெடி. அண்ட் பாப்கார்னுக்கு பதிலாக மக்கானா செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பெரி பெரி மக்கானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வீட்டிலே ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு பேனில் பட்டர் நிறைய சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு அண்ட் பெரி பெரி மசாலா எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு தக்கன போட்டுக்கணும். எங்கள் வீட்டில் எல்லோரும் இந்த காரத்தை நல்லாவே சாப்பிடுவாங்கிறதுனால கொஞ்சம் நான் அதிகமாகவே போட்டுக்கிட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம மக்கானாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அதை சாட்டே பண்ணிவிடுங்க. நீங்கள் மக்கானாவை எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வந்தப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம மக்கானாவும் ரெடி. அப்புறம் ட்ரிங்க்குக்கு நான் சாக்லேட் மில்க் ஷேக் செஞ்சுருந்தேன். அண்ட் அவ்வளோதான், எங்களோட ஃப்ரைடே நைட் இப்படி தான் போச்சு. நீங்கள் ஃப்ரைடே நைட் என்ன பண்ணுவீங்க மோஸ்ட்லி அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா.